சந்தியாஸ் கிச்சனோட சிக்கன் டிக்கா பயங்கர ஸ்பெஷல். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் ஓடிஜி அவன் இல்லாமல் கேஸில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. வாங்க அந்த சிக்கன் டிக்கா எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் டிக்கா. கஸ்டமர்ஸ் எல்லாருமே நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ வந்து போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெருசாக எடுத்துக்காதீங்க, சின்ன சின்ன க்யூப்ஸாக. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தான் குக் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ண சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு, அந்த தென் வந்து தந்தூரி சிக்கன் மசாலா. இன்றைக்கி நான் எவரெஸ்ட் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml அளவுக்கு வந்து தயிர் போட்டுக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேரினேஷனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அண்ட் தென் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கலருக்காக போட்டிருக்கேன். அண்ட் தென் நார்மல் சில்லி பவுடர் வந்து காரத்துக்காக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப கம்மியாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வெறும் பெப்பர் பவுடரோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சில்லி பவுடர் போட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் தென் பெப்பர் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அண்ட் தென் கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக சாப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours வந்து அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அது வெளியில் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஸ்கியூவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து டிஸ்போசபிள் ஷாப்பில் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நேம் சொல்ல தெரியல, இது மாதிரி வந்து டிக்கா பண்ணுற குச்சின்னு கேட்டாவே அங்கே கொடுப்பாங்க. அதை வாங்கி அதுக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம 2 to 3 hours கிட்ட மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சால் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதை அப்படியே எடுத்து இந்த குச்சிக்குள்ளே குத்தி, நான் இன்றைக்கி தோசைக்கல்ல தான் பண்ணுறேன். தோசைக்கல்ல ஆயில் போட்டுட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள், அதை எடுத்து அப்படியே வச்சுப்பேன். இதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணும்போது நீங்கள் வந்து உடனே, அதாவது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுமாரி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு 2 to 3 hours கிட்ட ஃப்ரிட்ஜில் இருந்ததால் நல்லா வந்து சாஃப்டாகிட்டு இருக்கும் சிக்கன். அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு அழகாக ரெடி ஆகிடும். இதை திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து அந்த லெமனை வந்து லைட்டாக இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி அதில் போட்டுட்டு, அதாவது ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் போட்டு அதை திருப்பி விட்டு இறக்கிடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூவில் அப்படியே எடுத்து வச்சுருங்க. டிஷ்யூ போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ஒரு ஜூஸியான அருமையான சூப்பரான சிக்கன் டிக்கா நம்ம வீட்டிலே பண்ணோம் அப்படின்னு நினச்சா நமக்கு இதாகுது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.